நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ఆకాశలింగమై ఆవహించరా ఢమఢమఢమని డమరుక ధ్వని సలిపి జడతని వదిలించరా శ్రీవాయులింగమై సంచరించరా అణువణువున తన తనువున నిలిచి చలనమే కలిగించరా భస్మం చేసే అసురునే అగ్నిలింగమై ప్రవికార వరదై ముంచై జలలింగమై ఘోరా వరమై వశమై ప్రబలమౌ భూలింగమై బలమిడరా జగమే నడిపే పంచభూతలింగేశ్వర కరుణించరా శివ శివ శంకర హర హర శంకర జయ జయ శంకర దిగిరారా ప్రియ తాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రళయ భయంకర దిగిరారా
யுவராஜ் and ஜெனிஃபருக்கு ஒரு big round of applause. உங்களுடைய கடைசி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஜோடி சீசன் 7 கொடுத்து முடிச்சிருக்கீங்க யுவராஜ் and ஜெனிஃபர். சோ இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கான கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். கல்யாண் மாஸ்டர். யுவராஜ் and ஜெனி ஓபன் பண்ணும்போதே பயங்கரமா வேற எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி போன மாதிரி இருந்துச்சு. The sets, the properties you used were amazing. It was like a different world. சூப்பரா ஆரம்பிச்சிங்க, நல்ல மூவ்ஸ், நல்ல எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. There was small glitches here and there. அது தவிர I thought it was a very power packed performance. சூப்பர். Thank you மாஸ்டர். தினேஷ் மாஸ்டர். நான் எதிர்பார்க்கல இந்த ஸ்டேஜில் அது இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நான் இதை எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா வெஸ்டர்ன் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சேஞ்சாக தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப நல்லா பண்ணாங்க. இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாவம் ஒரு மாதமாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இல்லை நம்ம பாட்டில் உட்காந்து சும்மா சரியில்லைன்னு சொன்னால் எப்படி அதெல்லாம் சரி வருமா? ஸோ ஃபேண்டாஸ்டிக், எக்ஸலன்ட். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அடுத்ததா சங்கீதா, உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ். ஆக்சுவலாக இது ஓப்பனிங் ஆக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இட் வுட் ஹவ் பீன் ஸோ ஆப்ட். நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கும் இதுக்கும் அது ரொம்ப டிவோஷ்னலாக அப்படியே ஒரு டிவைனாக ஒரு தெய்வீகமாக இருக்குது இந்த இடமே. இப்போது ரொம்ப நல்லா பண்ணீங்க. கொரியோகிராஃபி நல்லா இருந்தது. செட் எவ்ரி திங் வாஸ் நைஸ். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ராதா மேம். யுவா ஜெனி, உங்களோட டான்ஸை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி 2 வார்த்தை முன்னாடி சொல்கிறேன். பிகாஸ் உங்கள் லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜில் உங்களோட நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறேன். யுவா, நீங்கள் இது ஒரு மோட்டிவோடு தான் நம்ம எப்போவுமே ஒரு காம்படிஷனுக்கு வரும், புரியுதா? அந்த மோட்டிவ் 100% நீங்கள் அதை வின் பண்ணிட்டீங்க. எல்லாரோட மனசுலையும் யூ ஆர் எ பெஸ்ட் டான்ஸர். நீங்கள் நல்ல ஒரு இன்னும் டீச் வேறு பண்ணிட்டுருந்தீங்கன்னு அவங்க வேறு ஊர்லேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இட் இஸ் பியூட்டிஃபுல். ஜெனி, ஒவ்வொரு இடத்திலும் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் அப்படியே கடைசி. சில வீட்டில் சில குழந்தைங்க எல்லாம் ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள நம்ம எப்போவுமே கவனிக்க மாட்டோம். அவங்க ஏதாவது ஒன்று க்யூட்டாக அட பாவமே இவ்வளோ நல்ல ஸ்மார்ட்டாக இருக்கேன், நம்ம அழுகிற குழந்தைக்கு மட்டும்தானே பால் கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு தோணும், புரியுதா? பட் அந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே ரொம்ப க்யூட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிட்டு இருந்தீங்க. நவ் கம் டு த பாயிண்ட். இந்த ஆக்ட் செகண்ட் ரவுண்டில் இது இல்லாமல் இன்னொன்று நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் யூ ஆல்வேஸ் குட் இன் திஸ். அதில் எந்த விதமான சேஞ்சும் இல்லை. இதில் எனக்கு தப்பாப்பட்ட 2-3 விஷயம் எப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் போய் நீங்கள் வரும் அப்படி அந்த ஸ்டேஜ் காமிக்கிறீங்கல்ல, அதாவது நம்ம டான்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே தான் ஒரு டான்ஸ் மாஸ்டரோட கோஆர்டினேஷன் உங்களோட சேர்ந்து. அதே மாதிரி ஜெனி ஒரு வாட்டி அந்த அந்த இதை எடுத்து கொண்டு போய் வச்சிங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அங்கே மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டான்சர்ஸ் அதை எடுத்து வர்றதும் போடுறதும் ஸ்டேஜில் நீங்கள் இப்படி போகிறது இப்படி வர்றது நிற்கிறது தெரியவே கூடாது. இது நான் இப்போ எப்படி எதுக்கு சொல்கிறேன்னா, ஃப்யூச்சரில் டான்ஸ் கிளாஸு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களுக்கு நான் 10,000கணக்கான ஆடியன்ஸ் இருக்கும், நீங்கள் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்க. அப்போ அது உங்களுக்கு யூஸ் ஆகுங்கிறதுக்காக. ஜெனி, உங்களோட சின்ன ஹெல்த் ப்ராப்ளத்தினால மூமெண்ட்ஸ் பண்ண முடியாதது, அந்த காலு பெயின் விசிபிளாக தெரிஞ்சுது. அதனால எப்போவுமே பவர்ஃபுல்லான சாங்கில் நீங்கள் கண்டெம்பரரி தான் எடுத்தீங்க. பட் ஆனாலும் சாங் சிவ சாங். சிவன்னாலே பவர்ஃபுல். அந்த மூமெண்ட்ஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் இந்த அப்பர் பாடியாவது கொஞ்சம் ஹெவியாக அப்படி இப்படி பண்ணியிருந்தா. பட் ஆனால் உங்களோட பெயின் அந்த ரவுண்டு எனக்கு மேபி அது தெரிஞ்சதுனால தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்சது. பட் ஆனால் அழகாக ஒரு டிவைனான அழகான பெர்ஃபார்மன்ஸை பண்ணியிருந்தீங்க. ஓகேயா? ஆல் தி பெஸ்ட். Thank you very much. All the best.